வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நம்ம இந்தியால இருக்கிற மிக சிறந்த சுற்றுலா தலங்கள்ல ஒண்ணுதான் பிச்சாவரம். அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. தமிழ்நாட்டோட கடலூர் மாவட்டத்துல இருக்கிற சிதம்பரத்துக்கு பக்கத்துல தான் இந்த பிச்சாவரம் அமைஞ்சிருக்கு. இது வங்கக்கடலை ஒட்டி அமைஞ்சிருந்தாலும் முழுக்க முழுக்க சதுப்பு நில காடுகள் நிறைஞ்சிருக்கு. இதுதான் டூரிஸ்டுக்கு பெரிய அட்ராக்ஷன். இந்த பிச்சாவரம் முழுக்க கடலை ஒட்டின பகுதிகளில் அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்லப்படுற மேங்க்ரூவ் காடுகள் அதிக அளவுல இருக்கு. உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய அலையாத்தி காடுகள் இதுதான். சூப்பர்ல. பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள் எல்லாமே ஒரே பகுதினாலும் பார்க்கிறதுக்கு தனித்தனியா சின்ன சின்ன தீவுகள் மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப அழகாவே இருக்கும். ஏரியல் வியூல பார்த்தா நமக்கே அப்படியே புல்லரிக்கும். இந்த பிச்சாவரம் சதுப்பு நில காடுகளோட மிகப்பெரிய அட்ராக்ஷன் அங்க வந்துட்டு போற பறவைங்க தான். 41 குடும்பங்களை சேர்ந்த 77 வெரைட்டிஸான பறவைகள் அங்க தங்கிட்டு போகும். அதாவது போட்டோகிராஃபர்ஸோட சொர்க்கமே இதுதான். பிச்சாவரம் காடுகளோட மிக சிறப்பான விஷயம் என்னன்னா, அங்க இருக்கிற சதுப்பு நில காடு வருஷம் முழுக்க செழிப்போட இருக்கும். அதனாலதான் அங்க அலையாத்தி அப்படின்ற தாவரம் அதிக அளவுல விளையுது. பார்க்கிறதுக்கு நல்லா அடர்ந்து வளர்ந்த புதர்கள் மாதிரியே இருக்கும். இந்த காட்டுல பாத்தீங்கன்னா சுரப்புன்னை அப்படின்ற மரங்கள் அதிக அளவுல வளர்ந்திருக்கும். இதோட காய் பாத்தீங்கன்னா முருங்கா மாதிரி நீட்டமா இருக்கும். இந்த காடுகள்ல வறட்சி நிலவரப்போ அந்த தண்ணி எல்லாம் வத்தி சேரா இருக்கும். அந்த சேத்துல இந்த காய் விழுந்து திருப்பி செடியா முளைச்சு எகைன் அண்ட் எகைன் ரீப்ரொடியூஸ் ஆகும். அதனாலதான் அந்த ஏரியா செழிப்போட எப்பயுமே இருக்கும். இது பேக் வாட்டர் ஏரியா அப்படிங்கிறதுனால இங்க இருக்கிற மரங்கள் எல்லாமே தண்ணி கடியில தான் முளைச்சிருக்கும். அது மட்டும் இல்லங்க, தண்ணீரோட லெவல் அதிகரிக்கும் போது அலையாத்தி காட்டுல இருக்கிற தாவரங்கள் மரங்கள் எல்லாமே சுழல் மாதிரி வெளியே நீட்டி காத்த சுவாசிக்கும். பொழைக்கிறது தான் மேட்ரு. சுரப்புன்னை மரத்துல இருந்து விழுற காய்கள் தண்ணியில விழுந்து அழுகி போய் மீன்களுக்கும் இறால்களுக்கும் பெருசா ஹெல்ப் பண்ணுது. அதனால பாத்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர்ல இருந்து பிப்ரவரி மாசம் வரைக்கும் இங்க மீன் வளர்ச்சி அதிகமா இருக்கும். இதனாலேயே பல நாடுகள்ல இருந்து பறவைகள் இங்க வந்துட்டு போகும். இந்த சதுப்பு நில காடு தண்ணியில வளர்ந்துருக்கிறதுனால இது வேற லெவல்ல இருக்கிற சுற்றுலா தலமா மாறி இருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க படகுகள் போயிட்டு வரதுக்காக கால்வாய் எல்லாம் வெட்டியிருக்காங்க. அந்த கால்வாய் வழியா நம்ம படகுல போய் அந்த ஏரியாவை ரசிக்கலாம். மிஸ் பண்ணாதீங்க, சூப்பரா இருக்கும். நான் போயிருக்கேன். அமைதியான சதுப்பு நில காடுகள்ல கால்வாய் வழியா துடுப்பு படகு, மோட்டார் படகுலாம் போகுது. 1 மணி நேரம் வரைக்கும் அங்க நம்ம சுத்தி பார்க்கலாம். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சுத்தி பார்க்கிறதுக்காக அங்க பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. சதுப்பு நில காடுகளோட ஒட்டுமொத்த அழகையும் பார்த்து ரசிக்கிறதுக்காக கரையில கண்காணிப்பு கோபுரங்கள் அமைச்சு அதுல டெலஸ்கோப் வச்சிருக்காங்க. அது மூலமா நம்ம பார்த்து ரசிக்கலாம். அது மட்டும் இல்ல, ஃபுட் இன்னும் சில விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு ஃபெசிலிட்டிஸும் பண்ணிருக்காங்க. வடக்குல வெள்ளாறு, தெற்குல கொள்ளிடம், இந்த ஆத்தங்கரையோரம் இந்த காடுகள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க அளவும் நீர்வளமும் குறையவே குறையாது. அதனால வருஷம் முழுக்க எப்ப வேணாலும் அங்க ஒரு ட்ரிப் நம்ம அடிக்கலாம். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ, உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.